வெல்கம் டு MK சமையல். இன்னைக்கு நாம செய்ய போற டிஷ் 3 விதமான லஸ்ஸி. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பாதாம் லஸ்ஸி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். பாதாம் பருப்பு 10 எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாங்க. 1 டம்ளர் தயிர் ஊத்திக்கலாங்க. அரைச்சு வச்சிருக்கிற பாதாம் பவுடரை போட்டுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. நமக்கு தேவையான அளவு ஐஸ் கட்டி போட்டுக்கலாங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாங்க. 1 நிமிஷம் அரைச்சுக்கலாங்க. டம்ளர் எடுத்துக்கலாங்க. அரைச்ச லஸ்ஸிய ஊத்திக்கலாங்க. பாதாம் லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. ரோஸ் லஸ்ஸி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாங்க. 1 டம்ளர் தயிர் ஊத்திக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் மில்க் பவுடரை போட்டுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. தேவையான ஐஸ் கட்டி போட்டுக்கலாங்க. 1 நிமிஷம் நல்லா அரைச்சுக்கலாங்க. டம்ளர் எடுத்துக்கலாங்க. அரைச்ச லஸ்ஸிய ஊத்திக்கலாங்க. ரோஸ் லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. பனானா லஸ்ஸி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாங்க. தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாங்க. 1 டம்ளர் தயிர் ஊத்திக்கலாங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பழத்தை போட்டுக்கலாங்க. தேவையான ஐஸ் கட்டி போட்டுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. 1 நிமிஷம் நல்லா அரைச்சுக்கலாங்க. டம்ளர் எடுத்துக்கலாங்க. அரைச்ச லஸ்ஸிய ஊத்திக்கலாங்க. பனானா லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. கோடை காலத்துக்கு ஏற்ற குளுமையான 3 வித லஸ்ஸிகள் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.